ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பூண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பூண்டு சாதம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பச்சரிசி சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் புழுங்கல் அரிசியில் கூட தாராளமாக செஞ்சுக்கலாம். பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் தூள், தாளிக்க கடுகு, சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிற சாதத்துக்கு தகுந்த உப்பு, காரம், பூண்டெல்லாம் நான் சொல்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்ச பூண்டில் ஒரு 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி பூண்டு க்ரஷ் பண்ணியே சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசுமாகவே க்ரஷ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் முழுசுமாகவே கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க. பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியும் இடிச்சும் வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்தளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம பூண்டு சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாதம் வடித்து உதுத்து வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டோம். அந்த டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. அட்டகாசமாக நம்மளோட பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. பூண்டு ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு இந்த சாதம் பிடிக்கும். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதவங்களுக்கு இந்த சாதம் இவ்வளோ ஆப்டாக இருக்காதுங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம். பிரியாணி, டொமேட்டோ ரைஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் இதையும் சேர்த்திக்கோங்க. குழந்தைங்க இது வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இதோட ஃப்ளேவருக்கே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. காரம் நம்ம மிளகாய் காரம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், சிகப்பு மிளகாய் காரம். நீங்கள் பார்த்து கம்மியாக ஜாஸ்தியாக எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மீதமான சாதத்துலேயும் செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. இதுக்கு ஒரு அப்பளம் கூட சிப்ஸு அப்பளம் கூட கொடுத்து அனுப்பலாம். வெறும் சாதம் சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாஸ் கூட வேணால் தொட்டு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். சிம்பிளான இந்த பூண்டு சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.